ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு டேஸ்டான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1.25 கிலோ அளவு மாங்காய் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது கிளிமூக்கு மாங்காய். இது புளிப்பு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இன்னமுமே புளிப்பான மாங்காய் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதையே எடுத்துக்கலாம். எனக்கு இதுவே சரியாக இருந்தது. இப்போது இந்த மாங்காய் எல்லாத்தையுமே நல்லா கழுவி ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நடுவில் இருக்கிற அந்த கொட்டையை மட்டும் எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்ஸில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்குது இல்லையா, அதை நீங்கள் பிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு செஞ்சோம் அப்படின்னா ஊறுகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா மாங்காய்க்குமே எடுத்து வச்சுருக்கேன். எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். எப்போவுமே ஊறுகாய் செய்கிறதுக்கு மண் சட்டி அப்படி இல்லைன்னா பீங்கான் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். சில்வர் பாத்திரம், அலுமினியம் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது அடியில் அரிச்சு போயிடும். இப்போது இது கூட மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குலுக்கிறது நல்லா ஈவனாகவே மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டுட்டு நைட் ஃபுல்லாக இந்த உப்புலையே இந்த மாங்காயை ஊற விட்டுறலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு மாங்காயிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். நம்மளுக்கு அந்த ஹோட்டலெல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்ல கிரேவியான ஊறுகாய் நம்மளுக்கு கிடைக்கும். மார்னிங் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஊறுகாய்க்கான பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சு, கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் ஒரு சின்ன துண்டு அளவு கட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம். எப்போவுமே ஊறுகாய்க்கு கட்டி பெருங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதையும் அதே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நைட் ஊற வச்சுருந்தோம் இல்லையா மாங்காய், அதை மார்னிங் எடுத்துக்கலாம். பாருங்கள், உப்போடு சேர்ந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது இது கூட ஒரு 3/4 கப் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் மிளகாய்த்தூளோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பவுடர், அந்த பவுடரை அப்படியே சேர்த்துக்கோங்க. மொத்தமாகவே நம்ம சேர்த்துடலாம், சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு கரண்டி வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மொத்த மாங்காயிலையுமே அந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். நம்ம நைட்டே ஊற வச்சதுனால மாங்காயில் அந்த தண்ணி விட்டு நல்லா வந்திருக்கும், அந்த உப்பு தண்ணி, அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு பேனில் 1/2 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா தான் வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே இந்த தாளிப்பை நம்ம ஊறுகாயில் சேர்த்துடலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியிலேருந்து கொடுத்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளுக்கு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ஒரு மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு கவர் பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். காலையில் வச்சுட்டு ஈவினிங் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட 4 நாள் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு ஊறுகாய் சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டலெல்லாம் கிடைக்கிற மாதிரி அந்த கிரேவியோட சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாய் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும்.